We call upon Sister Priya from Tuticorin for a short testimony. தூத்துக்குடியிலிருந்து வந்த சிஸ்டர் பிரியா அவர்களை சுருக்கமாய் சாட்சி சொல்லும்படியாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நினையாத பிரகாரமாக அடியாளையும் கூட அவருடைய சமூக ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தினமைக்காய் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்தார். அதுபோல என்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவன் செய்ததான எண்ணிலடங்காத நன்மைகளுக்காய் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தாயின் கருவிலே என்னை கண்டதான தேவன், இயேசு கிறிஸ்துவை அறியாத தகப்பனுக்கும் அவரை அறிந்த தாய்க்கும் நான் மகளாக பிறந்தேன். ஆம் பிரியமானவர்களே, என் தாய் ஒரு ரகசிய கிறிஸ்தவர். ஆனால் என்னுடைய தகப்பனாரோ மனுஷர்களை தெய்வங்களாகவும் குருக்களாகவும் கருதி பக்தியுடன் வழிபட்டு வந்தார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நான் வளர்ந்து வருகையிலே என் தகப்பனாருடன் நாங்கள் குடும்பமாக விக்கிரக ஆராதனைக்காக கோயிலுக்கு செல்வது வழக்கம். மறுபக்கத்திலே விடுமுறை நாட்களின் போது ஊரில் உள்ளதான என் பாட்டி வீட்டுக்கு செல்கிறதான வேளையிலே அங்கே உள்ளதான பெந்தைக்கோஸ்தே சபைக்கு என்னுடைய பாட்டி சித்தியுடன் நான் ரகசியமாக செல்வேன். இந்த சூழ்நிலையிலே என்னை ரட்சிக்க சித்தம் கொண்டதான தேவன் சிறு வயதிலே என்னோடு பேசவும் என்னை போதிக்கவும் துவங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சிறு வயதிலே பொம்மைகளை வைத்து விளையாடுவது என்பது எனக்கு மிகவும் பிரியமான காரியம். இப்படியாக ஒரு நாள் நான் ஒரு விக்கிரக பொம்மையை ஸ்நானம் பண்ணி அதை அலங்கரித்து விளையாடி கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே கர்த்தர் என்னோடு திட்டவட்டமாய் பேசினார். நான் அருவருக்கிறதான காரியம் இது என்று இப்படியாக எனக்கு அவருடைய கற்பனைகளை கற்றுக் கொடுத்தார். எனவே சிறு வயது தொடங்கி இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நோக்கமும் நம்பிக்கையுமா இருந்தபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வாலிப பருவத்திலே தேவன் எனக்கு ரட்சிப்பின் படிகளை போதித்தார். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிறதான சத்தியத்தை நான் அறிந்ததான வேளையிலே எப்படியாயினும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சையும் தாகத்தையும் தேவன் எனக்கு தந்தார். ஆனால் அன்றிருந்ததான சூழ்நிலையிலே பரிசுத்தவான்களுடைய முகத்தை பார்ப்பதே அரிதான காரியம். தேவ சமூகத்திற்கு செல்ல முடியாது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவன் என்னோடு பேசினார். மகளே, இந்த மாலை வேளையிலே உன் அறை வீட்டை பூட்டி என்னுடைய சமூகத்திலே நீ காத்திருப்பாயானால் நான் உன்னை அபிஷேகிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதவளாய் நான் என்னுடைய அறை வீட்டை பூட்டி தேவ சமூகத்திலே ரகசியமாய் காத்திருந்ததான வேளையிலே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்த பிற்பாடு தேவன் என்னை அதிசயமாய் நடத்த ஆரம்பித்தார். நான் அறியாமல் செய்து வந்ததான பாவங்களை குறித்து எனக்கு உணர்த்தினார். நான் அறிந்து செய்து வந்ததான பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தினார். மறுபக்கத்திலே நான் செய்ய வேண்டியதான காரியங்களை குறித்து எனக்கு ஏவுதல் கொடுத்தார். நான் செய்யக்கூடாத காரியங்களை குறித்து எனக்கு எச்சரித்தார். இப்படியாக நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு சராசரி மாணவியாகத்தான் காணப்பட்டேன். ஆனால் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறதான ஆவியானவர் என்னை ஒரு விசேஷமான மாணவியாக மாற்றினார். பரீட்சை சமயங்களிலே தேவன் என்னை அதிசயமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் பரீட்சைக்கு வரப்போகிறதான கேள்விகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி தருவார். இப்படியாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குரைத்ததான தேவனுடைய அதிசயமான வழிநடத்தலுக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு வருடத்திற்கு பிற்பாடு ரகசியமாகவே தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படிய தேவன் எனக்கு உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை ஒரு ரகசிய கிறிஸ்தவ ஜீவியமாக மாறியது. சுவாமியும் சுயாதீனமாய் ஆராதிக்க போறதான காலங்கள் எப்பொழுது என்று தேவ சமூகத்திலே நான் வடித்ததான கண்ணீர்கள் சொல்ல முடியாது. என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்தாயிற்று. எனக்கு திருமண வயதும் வந்தது. நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றை மாத்திரம் வாஞ்சித்து கதறினேன். சுவாமி, உம்மை சுயாதீனமாய் ஆராதிக்க வேண்டும், உம்மை சுதந்திரமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று. கர்த்தர் என்னுடைய பெருமூச்சுகள் எல்லாம் கேட்டறிந்தார். என்னுடைய வாஞ்சி அப்படியே நிறைவேற்றினமைக்கா என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆதலால் ஆதி முதல் அந்தம் வரை தேவன் செய்கிறதான கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்கிறதான வாக்கின்படி என்னை போன்றே சிறு வயதிலிருந்து தேவனை ரகசியமாக ஆராதித்து வந்ததான இதே சபை சார்ந்த தம்முடைய மகனை எனக்கு துணையாக தந்தமைக்கா என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிறதான வாக்கின்படி கர்த்தர் எங்களுடைய விவாகத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விவாகத்திற்கு முன்பாக தேவன் 2 காரியங்களை குறித்து என்னோடு பேசினார். அது என்னவென்றால், மகளே, நான் உனக்கு நியமித்திருக்கிறதான துணையுடைய சரீரத்தில் சில குறைபாடுகளும் சில பலகீனங்களும் உண்டு. ஆனால் அவற்றை கண்டு நீ முகம் கோணக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீ பிள்ளையற்று போனாலும் துக்க முகமாக காணக்கூடாது என்று கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டதான வேளையிலே எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் என்னோட திட்டமும் தெளிவாய் பேசினார். என்னை சுதந்திரமாய், என்னை சுயாதீனமாய் நீ ஆராதிப்பதற்கு இதுவே வழி என்று. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினபடினால் இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதான வாக்கின்படி தேவன் எங்களுடைய ஜீவிதத்தில் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார். விவாகத்திற்கு பின்பாக தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் என்னோடு பேசினதான காரியங்கள் எல்லாம் உண்மை என்பதை நான் அறியலானேன். அந்த வேளையில் தாமே என்னுடைய கணவரும் கூட மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்ததான மெடிக்கல் ரிப்போர்ட்டை என்னோடு பகிரலானார்கள். அந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருந்ததான தீர்ப்பு என்னவென்றால், யூ கேன் மேரி பட் cannot have children, நீ விவாகம் பண்ணி கொள்ளலாம் ஆனால் பிள்ளை பெறுகிறதான பாக்கியம் கிடையாது என்று இந்த காரியத்தை அறிந்ததான வேளையில என் இருதயம் மிகவும் கலங்கிற்று. அந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார், மகளே லூக்கா 1 அதிகாரத்தை எடுத்து வாசி என்று. அந்த சமயத்தில் எனக்கு வேதத்தை குறித்ததான சரியான அறிவு கிடையாது. அந்த அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது கூட எனக்கு அறியாதவளாய் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த வேளையிலே எனக்குள்ள இருந்ததான பரிசுத்த ஆவியானவர் என்னையும் கூட ஒரு கிருபை பெற்றவளாக என் தேவன் மாற்ற வல்லவர் என்கிறதான விசுவாசத்தை கட்டி எழுப்பலானார். நானும் என் கணவருமாய் சேர்ந்து ஒரு நாள் முழுவதும் உபவாசித்து தேவ சமூகத்திலே கற்பத்தின் கனிக்காக ஜெபித்தோம். அந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை எங்கள் இருவரையும் தொட்டது. அந்த சமயத்திலே தேவன் தரிசனத்திலே ஒரு பெண் பிள்ளையை காண்பித்தார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்கிறதான வாக்கின்படி தேவன் 10 மாதத்திலே எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை தந்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 வருடத்திற்கு பிற்பாடு தேவன் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் தந்து ஆசீர்வதித்தமைக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2002ஆம் ஆண்டு நான் மிகுதியான முதுகுவலியினால் கஷ்டப்பட்டேன். என்னால் ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. நின்றாலும் வேதனை, நடந்தாலும் வேதனை, படுத்தாலும் வேதனை. என்னுடைய கடமைகளை கூட என்னால் செய்ய முடியாமல் ஆயிற்று. நான் படுக்கையில் ஆயினேன். ரட்சிக்கப்படாத என்னுடைய தகப்பனாரால் நான் பலவிதமான வைத்தியங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். ஆனால் எல்லா விதமான வைத்தியங்களும் தோல்வியிலே முடிந்தது. என்னை பரிசோதித்ததான டாக்டர்கள் சொன்னது என்னவென்றால், உங்கள் முதுகு தண்டில் உள்ளதான L4 L5 என்கிறதான டிஸ்கில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதை ஆபரேஷன் மூலம் குணம் செய்வது என்பது நிச்சயம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஆபரேஷன் செய்யாமல் அப்படியே இருந்து விட்டால் சீக்கிரத்தில் கை கால்கள் எல்லாம் முடங்கி படுக்கையாகிவிடுவீர்கள் என்று எச்சரித்தார்கள். எல்லா மனுஷர்களும் என்னை கைவிட்டதான வேளையிலே நான் தேவனை நோக்கி, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்ததான தேவனை நோக்கி நான் கதறலானேன். அந்த வேளையிலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குரைத்ததான தேவன் என்னில் அடங்காத வாக்கு தத்தங்களோடு என்னோடு இடைப்பட்டார். என்னை பலப்படுத்தினார், என்னை ஸ்திரப்படுத்தினார். என் நிறைந்த பரிசுத்தவான்கள் என்னுடைய சுகத்திற்காக தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறதான தேவன் தாமே இந்த அக்கினிமயமான சோதனையை நான் அழிந்து போகாதபடிக்கு, ஆனால் அதே சமயத்தில் என்னை சுத்தி இருந்ததான எல்லா கட்டுகளையும் தேவன் அரித்திருந்தார். நான் இன்னும் அவரை அதிகமாய் சுதந்திரமாய் ஆராதிக்கத்தக்கதாகவும் தொழுது கொள்ளத்தக்கதாகவும் பெரிதும் அனுகூலமான கதவுகளை எனக்கு திறந்துள்ளார். அதுக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என் கை கால்கள் முடங்கி போகாதபடிக்கு அவரே என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வருகிறதான எல்லா வழிகளுக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2008ஆம் ஆண்டு ஒரு நாள் நான் தேவ சமூகத்திலே காத்திருந்ததான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இவ்விதமாய் இடைப்பட்டார். உன் இயேசுவால் ஆகாதது ஒன்றுண்டோ என்று. அந்த வேளையிலே வரப்போகிறதான சோதனை குறித்து கர்த்தர் என்னோடு இடைபடுகிறார் என்பதை நான் அறியாதவளாய் காணப்பட்டேன். அந்த மாதத்திலே என்ற சரீரத்திலே ஒரு கட்டி வந்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இருள் சூழ்ந்திருக்கிறதான ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல அந்த இருளான சூழ்நிலையிலே கர்த்தருடைய வசனம் மாத்திரமே எனக்கு வெளிச்சமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்ததான பரிசுத்தவான்கள் எல்லோரும் எனக்காக மிகவும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நீதிமான்கள் செய்கிறதான ஊக்கமான வேண்டுதல்கள் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் என்கிறதான வாக்கின்படி கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தமைக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இத்தனை நன்மைகளையும் நான் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு எவ்விதத்திலும் தகுதியில்லாத பாத்திரம். ஆனாலும் விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய ஷெட்டை நிழலிலே ஒவ்வொரு நாளும் வைத்து என்னை கண்மணியாய் பாதுகாத்து வந்ததான ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் செலுத்தி என்ற சாட்சியை பிடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். For all the great things God has done in the life of this dear sister, shall we praise God for that? இந்த அருமையான சகோதரனுடைய ஜீவியத்தில் கர்த்தர் செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Nothing is too hard for our Jesus. He is the same yesterday, today and forever shall we praise God. நம்முடைய இயேசுவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.